வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு கார்ப்பரேட் ஏணியில ஏறிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல போக வழியே இல்லையான்னு ஒரு தடுப்பு மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அந்த கார்ப்பரேட் உச்சவரம்புக்கு அந்த பக்கம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஓபனா பேசுவோம். உங்க கரியர் ஆரம்பிச்சப்போ ஒரு வேகம் இருந்துச்சு. அந்த வளர்ச்சி, அந்த ப்ரமோஷன்ஸ், இப்போ அதெல்லாம் ஒரு பழைய ஞாபகம் மாதிரி, ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பரிச்சயமா இருக்கா? 25 வயசுல ஆரம்பிக்கிற அந்த அசுர வளர்ச்சி 35ல கொஞ்சம் செட்டில் ஆகுது. ஆனா 45 வயசுக்கு மேல வளர்ச்சி மெதுவா நின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒரு போனஸ் கிடைச்சா போதுங்கிற மாதிரி ஆயிடுதா? இது உங்களுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கா? இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஏன்னா நம்பர்ஸ் அது பொய் சொல்லாதே. இந்த காலகட்டத்துல நாம சந்திக்கிற உண்மையான நிதி நெருக்கடிய பத்தி இப்ப பேசலாம். உதாரணத்துக்கு உங்க வருஷ சம்பளம் ஒரு 15 லட்சம்னு வச்சுக்கலாம். நல்ல சம்பளம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கம்பெனி உங்களுக்கு கொடுக்கிற டார்கெட் கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இங்கே தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. நீங்க வாங்கறது 15 லட்சம். ஆனா கம்பெனிக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது அதோட 10 மடங்கு அதிகம். இந்த 10x பிரஷர் இதுதான் நம்மளோட மன அழுத்தத்துக்கும் இந்த வேலையில ஒரு திருப்தியே இல்லாம போறதுக்கும் முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு புதுசா கத்து கொடுத்து உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு இடமா இருக்கா? இல்ல வெறும் நம்பர்ஸ துரத்துற ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கா? இந்த டெய்லி பிரஷர் எல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்கும் எதிர்காலத்து பத்தின ஒரு ஆழமான கவலை இருக்குமே இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க வருமானம் அப்படியே நிக்கும். அதுக்கப்புறம் என்ன? வருமானம் தொடர்ந்து வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இது பணத்தை விட ஒரு பெரிய கேள்வி. இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே, கடைசியில உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்னத்தை விட்டுட்டு போறீங்க? ஒரு லெகசி. அது என்னவா இருக்கும்? இந்த மாதிரி மனச போட்டு குழப்புற கேள்விகளுக்கு நடுவுல தான் ஒரு புது பாதை, ஒரு தெளிவான தீர்வு இருக்கு. அதுதான் தக்ஷின் வெஞ்சர்ஸ். தக்ஷின் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில் முனைவோர் பார்ட்னர்ஷிப். இது வெறும் ஒரு வேலை கிடையாது. இது ஒரு நீண்ட கால, ஒரு ஸ்ட்ராங்கான கெரியரை நீங்களே உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. முக்கியமா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க பெருமையா விட்டுட்டு போறதுக்கு ஒரு லெகசியை உருவாக்க இது ஒரு பாதை. இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. அதே 1,50 கோடி ரூபாய் பிசினஸ் தான். ஒரு கார்ப்பரேட் வேலையில உங்க வருமானம் அதுல ஒரு சின்ன பங்கு மட்டும்தான். ஆனா தக்ஷின் வெஞ்சர்ஸ் மூலமா உங்க வருமானத்தோட அளவு பல மடங்கு அதிகமாகுது. வளர்ச்சியோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. இப்போ நேரம் வந்தாச்சு. உங்க எதிர்காலத்தை உங்க கையில எடுக்க வேண்டிய நேரம். உங்க சொந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. இந்த புது பாதையை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு டிஸ்கவரி கால் புக் பண்ணுங்க. இதுல எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்ல. முதல்ல எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நீங்க பாக்குற வேலைய வச்சு உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நிரந்தரமான லெகசிய உங்களால விட்டுட்டு போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.